வெடிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாட்டினால்தானே பெருமளவு மாசை குறைக்க முடிந்தது. மாசு கட்டுப்பாட்டு கருவி பொருத்தாத வாகனங்களில் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும். தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைக்கு விடும் தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூட வேண்டும். மலேசியா, சிங்கப்பூர் என வெளிநாடுகளை சான்று கூறினால் மட்டும் போதாது. நம் நாட்டிலும் போன்ற கடும் தண்டனையை தரக்கூடிய சட்டம் இயற்ற வேண்டும். நெகிழி பையில் தேநீர் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் கடைக்காரர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்க வேண்டும். இதன் மூலம் விலைமதிப்பில்லா மனித உயிர்களையும் மண்வளத்தையும் பாதுகாக்க முடியும். எனவே மக்களுக்கு சட்டத்தை பற்றி தெரிந்திருந்தாலும் அதிலிருந்து தப்பும் பணிகள் அதை விட அதிகமாக தேடி வைத்திருக்கிறார்கள். எந்த தவறு செய்தாலும் அதற்கான தண்டனையாகவும் தண்டனையை நிறைவேற்றும் காலம் அதிகமாகவும் இருப்பதுமே அனைத்து சீர்கேடுகளும் அதிகரிக்க காரணமாகிறது. ஆகவே சுற்றுச்சூழலை பாதுகாக்க தற்போதைய தேவை கடுமையான சட்டத்திலே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெகிழி பை உணவு வாங்குபவர்களை திருத்துவதை விட அதை விற்பவர்கள் அபராதம் விதிக்கலாமே என்று எதற்கு எடுத்தாலும் வெளிநாடுகளை சான்று காட்டுகிறீர்கள். நம்மால் முடியாத சமூக அக்கறையுடன் பேசிவிட்டு சொல்கிறார் செல்வி ஆயிஷா. அடுத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க தற்போது தேவை மக்களிடம் விழிப்புணர்வு என்னும் தலைப்பில் பேச வருமாறு செல்வி பூஜா அவர்களை அழைக்கிறேன். உணவு கடையிலும் நெகிழி பைகள்